Hi friends, welcome to Lakshmi Max. எனக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ZEN நம்பர் 6/2024 ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க், அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு கம் டைபிஸ்ட், ஜூனியர் கிளர்க்கு கம் டைபிஸ்ட், ட்ரெயின்ஸ் கிளர்க்கு. நோட்டீஸ் ஆன் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். ZEN நம்பர் 6/2024 published on 29/2024. Applications were invited for various posts of commercial cum ticket clerk, accounts clerk cum typist, junior clerk cum typist and trains clerk. The scrutiny of the application have been completed and candidates can view status of their applications under provisionally accepted and rejected along with reasons by logging in with their user credentials at www.rrbapply.government.in. The link will be live from 8/7/2025. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, RRB NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான அப்ளிகேஷன் வந்து 20/9/2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து இந்த அப்ளிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ப்ரொவிஷனலி அக்செப்டடா இல்லை ரிஜெக்டடா அப்படிங்கிறத rrbapply.government.in வெப்சைட்டில் லாகின் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ரிகார்டிங் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், SMS and email will be sent to the candidate's registered mobile number and email ID mentioned in the application. நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன்ல மெயில் ஐடி கொடுத்திருப்பீங்க, உங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்திருப்பீங்க. அந்த மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிருச்சா இல்ல ரிஜெக்ட் ஆயிருச்சா அப்படிங்கறதையும் சென்ட் பண்ணிடுவாங்க. while every care has been taken in preparing the list of provisionally eligible candidates, RRB reserves the right to rectify any inadvertent error or typographical or printing mistakes. RRB regret inability to entertain any correspondence from rejected candidates. Candidature of all accepted candidates is purely provisional. இது எப்பவுமே சொல்லுவாங்க, நீங்க வந்து ஃபைனலா ட்ரைனிங் முடிக்கிற வரைக்குமே பாத்தீங்கன்னா உங்களோட செலக்ஷன் வந்து ப்ரொவிஷனல் தான் சொல்லுவாங்க. இப்பவுமே பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிருச்சுன்னா அக்செப்டட்னு மட்டும் இருக்காது, ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு இருக்கும். ஓகே, ப்ரொவிஷனலி அக்செப்டட்னாலும் அக்செப்ட் ஆகிருச்சுனாலும் சேம் தான். ஓகேவா, லாஸ்ட் வரைக்குமே ப்ரொவிஷனல் தான் சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சு நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ உங்களோட அப்ளிகேஷன்ல ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு இருந்துச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிருச்சு, இல்ல ரிஜெக்டட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து ரிஜெக்டட்னு இருக்கும். பெரும்பாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட போட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த காரணத்தால தான் என்ன ஆகும்னா பெரும்பாலும் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும். மற்றபடி வேற எந்த டீட்டெயில்ஸையும் வச்சு அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்றதுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க, rrbapply.government.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். இதை கிளிக் பண்ணி டைரக்டா உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ rrbapply.government.in வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க, இல்லை நான் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க. நீங்கள் உள்ளே வந்ததும் இந்த இடத்துல லாகின் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த லாகினை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். லாகினை கிளிக் பண்ணதும் லாகின் வித் ஆதார், லாகின் வித் RRB அக்கௌண்ட் கிரெடென்ஷியல்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்க லாகின் வித் RRB அக்கௌண்ட்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்க. ஓகே, நீங்க அப்ளை பண்ணும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ, நான் வந்து அப்ளை பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் RRBல லாகின் பண்றதுக்கு இந்த மெயில் ஐடி, இந்த மொபைல் நம்பரை கரெக்டாக வச்சுக்கோங்க, பாஸ்வேர்டையும் மறந்துடாதீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்க, இந்த இடத்துல உங்களோட பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிட்டு இங்க I am not a robot இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணுங்க. நீங்க லாகின் கொடுத்ததும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணவா இல்ல மெயில் ஐடிக்கு OTP சென்ட் பண்ணவா அங்க கூடிய ஆப்ஷன் வரும். அதுல என்னோட மெயில் ஐடி இல்லனா என்னோட மொபைல் நம்பர் ரெண்டுல எதனாலும் நீங்க கிளிக் பண்ணலாம். இப்போ நான் வந்து என்னோட மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுங்க அப்படிங்கறத நான் கிளிக் பண்ணேன்னா நான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்க மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTP-யை என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், RRB வெப்சைட்டுக்குள்ள லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ
லாகின் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேனோ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். நான் இதுக்கு முன்னாடி வந்த NTPCயோட கிராஜுவேட் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கிராஜுவேட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே அண்டர் கிராஜுவேட் இருக்கும். அதுக்கு கீழே நான் குரூப் டி அப்ளை பண்ணியிருந்தா அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ALP அப்ளை பண்ணியிருந்தா அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இல்லை ரீசெண்டாக வந்த டெக்னீஷியன் கிரேட் 1 and 3 அப்ளை பண்ணியிருந்தேன்னா அந்த டீட்டெயில்ஸும் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RRB NTPC அண்டர் கிராஜுவேட்னு இருக்கும். ஸோ அதுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து அக்செப்ட் ஆயிருந்துச்சுன்னா ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா ரிஜெக்டட்னு இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் சப்போஸ் உங்களோட லாகின் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க. ஓகேவா? ஸோ இப்போ உங்களோட மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் ஞாபகம் இருக்குன்னா டைரெக்டாக இந்த இடத்துல மெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் கிளிக் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி உள்ளே போயிடலாம். இப்போ உங்களோட மெயில் ஐடி ஞாபகம் இருக்குது, பட் பாஸ்வேர்டு மறந்து போச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா இங்கே ஃபர்கெட் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் ஆர் இமெயில் அட்ரஸ்ன்னு கேட்கும். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரொசீட் கொடுத்ததும் உங்களோட மெயில் ஐடி இருக்கு இல்லையா, அதுக்கு டைரெக்டாக அவங்களே பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணியும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே பாஸ்வேர்டு வந்து ஞாபகம் இருக்கும். சப்போஸ் பாஸ்வேர்டை மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து ரெக்கவர் பண்ணியும் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் RRB NTPC அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுல ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலகிராம் சேனல் அண்ட் டெலகிராம் குரூப்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதிலிருந்து கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸாமுக்கு இன்னொரு 30 days தான் டைம் இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணுங்க. லாஸ்ட் 8 monthsோட கரண்ட் அஃபேர் வந்து நல்லா தரோவா படிங்க. இந்த 8 monthsோட கரண்ட் அஃபேர் எனக்கு எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும் தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் போகும்போது நம்ம PDF கோர்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆயிருந்துச்சு. இப்போ அண்டர் கிராஜுவேட்டுக்கும் இந்த PDF கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த PDF கோர்ஸ்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ இந்த கரண்ட் அஃபேர் எல்லாமே படிச்சுக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 499. அதே மாதிரி NTPCக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும், டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸும் 499. ஸோ NTPCயோட டெஸ்ட் பேட்சில் நான் ஜாயின் பண்ணணும், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸில் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் ஜாயின் பண்ணால் ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 499 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்சுக்கான அக்சஸ் கொடுத்துருவாங்க. கரண்ட் அஃபேருக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா கரண்ட் அஃபேருக்கான அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ தான் மேம் ரயில்வே எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு வந்து பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸில் எவ்ரி வீக் சாட்டர்டே உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். இதில் இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு டெஸ்ட் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய குரூப் டிக்கு படிச்சுட்டு இருக்கேன், டெக்னீஷியன் கிரேட் 1க்கு படிக்கிறேன், SSC எக்ஸாமுக்கு படிக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே இது நீங்கள் 1 year வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.